Hi friends, welcome to our channel Kanidam Seivom. Don't see and study, just do and study. லாஸ்ட் வீடியோல ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டரை எங்க அப்ளை பண்ண போறோம்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறோம். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னா the adjoint matrix of A is defined as the transpose of the matrix of cofactors of A. It is denoted by adjoint of A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்ச அப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா என்னதுன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் காலமா சேஞ்ச் பண்ண அப்புறம் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்றோம். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஏங்கிற ஒரு 3x3 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதோட என்ட்ரிஸ் என்னன்னா 2 -1 3 -5 3 1 -3 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனர் வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த மைனஸ் வேல்யூல ஒரு எலமெண்ட் விட்டு ஒரு எலமெண்ட் சைன் வேல்யூ சேஞ்ச் பண்ணா நமக்கு கோஃபேக்டர்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த கோஃபேக்டர்ஸ் வேல்யூவை அந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கிடைச்சிடும். ஸோ 2ங்கிற எலமெண்ட்டை கன்சிடர் பண்றப்போ அது இருக்கிற ரோ அண்ட் காலமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு மைனர் வேல்யூ கிடைச்சிடும். அதே மாதிரி -1ங்கிற என்ட்ரியை கன்சிடர் பண்றப்போ அது இருக்கிற ரோ அண்ட் காலமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு மைனர் வேல்யூ கிடைச்சிடும். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் வேல்யூ கிடைச்ச அப்புறம் ஒரு எலமெண்ட் விட்டு ஒரு எலமெண்ட் சைன் வேல்யூ சேஞ்ச் பண்ணி அதை அந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கிடைச்சிடும். நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா 7 12 -1 9 15 -1 -10 -17 1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ரோவும் காலமா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். எடுத்த அப்புறம் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா 7 9 -10 12 15 -17 -1 -1 1. இந்த மேட்ரிக்ஸ்ல 7 9 -10ங்கிறது காலமா இருக்கு. டிரான்ஸ்போஸ் எடுத்த அப்புறம் அது ரோவா சேஞ்ச் ஆயிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் நம்ம ரோவா சேஞ்ச் பண்ண அப்புறம் கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்ச அப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை ஒரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தான் அப்ளை பண்ண போறோம். அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா let A be a square matrix of order n. If there exists a square matrix B of order n such that AB equal to BA equal to IN, then the matrix B is called an inverse of A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்து அதோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா அது கூட ஆர்டர் என்ன இருக்கிற பிங்கிற இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா பிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல மெயின் டயகனல் எல்லாமே ஒன்னா இருந்து
மற்ற எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸை பிங்கிற மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்றப்பவும் சரி, இல்லை பிங்கிற மேட்ரிக்ஸை ஏங்கிற மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்றப்பவும் சரி, நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்து அதோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா நம்ம பிங்கிற மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1 by determinant of A into adjoint of A. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவால டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் அந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அதுதான் நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னா -1. ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா 7, 9, -10, 12, 15, -17, -1, -1, 1. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸையும் டிட்டர்மினன்ட் வேல்யூவையும் நம்ம ஏ இன்வெர்ஸ்ங்கிற ஃபார்முலால அப்ளை பண்ணி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் -1ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ நமக்கு கிடைச்ச ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னா -7, -9, 10, -12, -15, 17, 1, 1, -1. ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸா இருக்கணும்னா ஏ அண்ட் ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அதாவது ஒரு 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு செக் பண்றதுக்கு நம்ம ஏ மேட்ரிக்ஸையும் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஜென்ரலா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்ல இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுனால நம்ம ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவையும் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம்லையும் மல்டிப்ளை பண்ணி அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எலமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுனால ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற செகண்ட் ரோ அண்ட் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எலமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல தேர்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிற தேர்ட் ரோவையும் ஏ இன்வெர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். சிமிலரா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அது கூட கரஸ்பாண்டிங் காலம் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்படி நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அதாவது ஒரு 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஏ இன்வெர்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏ இன்வெர்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா if A is a non-singular matrix then there exists inverse matrix B such that AB equal to I and the inverse matrix is unique. அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதாவது அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அதுக்கு பிங்கிற ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பிங்கிற இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும். அண்ட்
நமக்கு கிடைக்கிற அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது எப்பவுமே யூனிக்கா இருக்கும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையாங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். அதுக்கு ஏங்கிற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ எடுக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் வந்து இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் என்னதுன்னா 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் சேம் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஸோ 5 10 10 10 20 20 10 20 20 இதுதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டிட்டர்மினன்ட் வேல்யூவையும் A இன்வெர்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை 0வால எப்பவுமே டிவைட் பண்ண முடியாது. எந்த ஒரு வேல்யூவையும் 0வால டிவைட் பண்ணா அந்த வேல்யூவை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதாவது அந்த வேல்யூ அன்டிஃபைன்டா இருக்கும். ஸோ ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட செகண்ட் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். If A is a singular matrix, then there exists no inverse matrix B such that AB equal to I. ஸோ அதாவது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எப்பவுமே இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாததுனால நம்ம அதை நான் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒவ்வொரு டெஃபினிஷனையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மேட்ரிக்ஸ் ஒரு பிராக்கெட்குள்ள ரோ அண்ட் காலம் வைஸா சில எலமெண்ட்ஸ் வேரியபிள்ஸாவோ இல்லை கான்ஸ்டன்டாவோ இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலமாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளால டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூங்கிறது ஒரு நம்பராக இருக்கலாம். அந்த நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவோ இல்லை ரியல் நம்பராகவோ இருக்கலாம். அது கூட ஒரு சைன் வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த எலமெண்ட் இருக்கிற ரோ அண்ட் காலமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம அந்த மேட்ரிக்ஸோட மைனர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு மைனர் வேல்யூ கிடைக்கும். அந்த மைனர் வேல்யூஸ்ல ஒரு எலிமெண்ட் விட்டு ஒரு எலிமெண்ட் சைன் வேல்யூ சேஞ்ச் பண்ணா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்னா கோஃபேக்டர் வேல்யூ. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கோஃபேக்டர் வேல்யூ கிடைக்கும். கோஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை அதோட கோஃபேக்டர் வேல்யூவால ரீப்ளேஸ் பண்றப்போ நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர். மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்ச அப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவால டிவைட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
அதுவே ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவா இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அதுவே ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எப்பவும் ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா நான் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்ம அதை இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஸா பார்க்கலாம். அதுவரை செய்ததை திரும்பவும் செய், அதை திருந்தும் வரை செய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.